لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون صدق الله العظيم. عن عبد الله بن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم نهى رسول الله صلى الله عليه وسلم عن قتل 4 من الدواب النملة والنحلة والهدهد والسرد صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் நாடின நேரத்துல நாடின விடயங்களை நாடின அமைப்புல செய்யக்கூடிய குதிரத்துள்ளவனாக இருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் படைத்து அந்த ஒவ்வொரு மனிதன் கிட்டேந்தும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித ஜீவராசிகளும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ சரியான முறையில விளங்கி இந்த துனியால வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதன் கிட்ட எதுவும் எதிர்பார்க்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்த நோக்கம் என்ற அமைப்புல நாங்க அல்லாஹ்வுடைய ஒரு மக்லூக் என்ற அமைப்புல அல்லாஹ் எங்களை படைத்த ஹாலிக் என்ற அமைப்புல துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ துனியால விளங்கி துனியால வாழ்றது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்குது. ஏனென்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. இன்னும் மனிதர்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை எப்படி விளங்கணுமோ அப்படி இன்னும் விளங்க இல்ல என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பேசப்படக்கூடிய விடயத்தை கொஞ்சம் உள்ளத்தால யோசிப்போம். வேற வேற சிந்தனைகளை விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேசப்படக்கூடிய விடயத்தை நாங்க எல்லாரும் உள்ளத்தால சிந்திச்சு பார்ப்போம். நாங்க எல்லாம் இப்ப இந்த துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வயது வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியில அவருடைய வயதுகளை போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல அனுபவங்கள் இருக்கும். 20 வயது பொடியனுக்கு ஒரு அனுபவம்,
30 வயது, 40 வயது, 50, 60, 70, 80, 90 வயது மனிதர்கள் கூட துனியால வாழலாம். இப்படி வயதுக்கு ஏற்றத போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்களை அவங்க கண்டிப்பாங்க. சில மனிதர்கள் எப்படி இந்த துனியால வாழக்கூடிய நேரம் துனியாவுடைய படிப்புடைய ரீதியாக முன்னுக்கு வந்திருப்பாங்க. சிலவங்க O லெவல் முடிச்சிருப்பாங்க, A லெவல், டிப்ளமா, ஹை நேஷனல் டிப்ளமா, டிகிரி, அதே போல முதுமானி, இளமானி, இப்படி பலவிதமான பட்டங்களை படிச்சிருப்பாங்க. சில மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ஆகிரத்துடைய இல்ம் மதரசால சேர்ந்து அவங்க ஆகிரத்துடைய இல்ம படிச்சிருப்பாங்க. அவங்க ஹாஃபிஸாக, ஆலிமாக, ஒரு முஃப்தியாக, முஹத்திஸாக, முஃபஸ்ஸிராக, இப்படி அந்த துறையில ஒரு முன்னுக்கு வந்திருப்பாங்க. இன்னும் சில மக்களை எடுத்து பார்த்தா வியாபாரத்துடைய ரீதியில கொடி கட்டி பரப்பாங்க. அவங்களுக்கு வியாபாரத்துடைய நுணுக்கம் சொல்லி கொடுக்க தேவையில்ல. பஜார்ல எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். எப்படி ஒரு வியாபாரத்தை கொண்டு எப்படி முன்னுக்கு வரணும், அந்த வியாபாரம் லொஸ்டாவாம எப்படி பார்த்து கொள்ளணும், எல்லா விஷயமும் வியாபாரத்துடைய முழு நுணுக்கமும் அவருக்கு தெரியும். பெட்டா பஜாருக்கு போனா அவருக்கு தெரியாத ஒரு விடயம் கிடையாது, எல்லா விடயமும் அவருக்கு தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு மனிதர்களை நாங்க எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய வயதுக்கு ஏற்றாத போல அவருடைய வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான முயற்சிகள், பலவிதமான முன்னேற்றங்களை அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போல பொது அறிவு என்று எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். உள்நாட்டுல என்ன நடக்குது, உள்நாட்டுடைய அரசியலை பத்தி எங்களுக்கு தெரியும். யார் ஆட்சிக்கு வந்தா நல்லம், யார் ஆட்சியிலிருந்து போனா நல்லம். அதே போல வெளிநாட்டு செய்தி எங்களுக்கு தெரியும். வெளிநாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுடைய பிரச்சனைகள் என்ன, எந்த நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எங்களுக்கு விளையாட்டு செய்தி தெரியும், வணிக செய்தி தெரியும். இப்படி முழு உலகத்துடைய எல்லா விஷயங்களுடைய அறிவையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக அவனுடைய வயது வித்தியாசத்தை போல அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அனுபவமாக கொடுத்தீங்கிறானா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன செல்ல வாரோம் என்றா இத்தனை வருஷ வாழ்க்கையில அனுபவத்துல எங்களுடைய முழு விஷயமும் எங்களுக்கு தெரியும், முழு வாழ்க்கையுடைய விடயங்களும் தெரியும், முழு உலகத்துடைய விஷயமும் தெரியும். உள்ளத்துல கைய வச்ச ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம், எங்களைய படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும், அவனுடைய குத்ரத், அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவன் இந்த அளவுக்கு தாக்கத்துள்ளவன் என்ற நம்பிக்கை எங்களோட உள்ளத்துல எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது. நாளுக்கு நாள் உலகத்துடைய நம்பிக்கை தான் கூடுது. நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், நாங்க தொழக்கூடிய தொழுகையில எங்களுக்கு நம்பிக்கை ஈக்குதா? அப்படி இல்லைன்னா நாங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல நம்பிக்கையா? எதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? உள்ளத்துல கைய வச்ச ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தா ஈமானுடைய லைன்ல நாங்க பலகீனம் தான். எங்கட தொழில நாங்க நம்பிப்போம், பணத்தை நம்பிப்போம், ஆட்சியை நம்பிப்போம், பதவியை நம்பிப்போம், எங்கட கடையை நாங்க நம்பிப்போம். ஆனா தொழக்கூடிய தொழுகையில் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான செய்தி என்ன தெரியுமா? துனியால வாழக்கூடிய மனிதர்கள்ல 160% மனிதர்கள் எல்லாரும் தொழுகிறோம் தான், எல்லாம் குர்ஆன் ஓதுறோம் தான், எல்லாம் அமல் செய்யறோம் தான், எல்லாம் பலவிதமான இபாதத்துக்கள்ல பல மாதிரி செய்யறோம் தான். ஆனா கவலை என்ன தெரியுமா? செய்யக்கூடிய மனிதர்கள்ல 160% மனிதர்கள் ஆதத்துல செய்யறாங்களே தவிர இபாதத்துல செய்யல. இதுதான் கசப்பான உண்மை. அது என்ன? ஆதத் இபாதத். இபாதத் என்றா நாங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், ஆதத் என்றா வளமையாக செய்யக்கூடிய விடயங்கள். வளமை. சில மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் வெள்ள காட்டிலும் எழுமினா டீ குடிக்கணும், இது இவருடைய வளமை. சில மனிதர்கள் டீ குடிக்க மாட்டாங்க, கோபி குடிக்கணும், இது அவங்களுடைய வளமை. சில மனிதர்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், சில மனிதர்கள் போன் எடுத்து கொஞ்சம் பார்க்கணும், சில மனிதர்கள் பகல் சாப்பாட்டுக்கு பின்னால தூங்கணும். இது இவங்களுடைய ஆதத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இது ஷரியத்தா இல்லையான்னு பார்த்தா இது ஷரியத் இல்ல, ஆனா வளமையாக செய்யற விஷயம். இத விட்டா இவர் எப்படி சொல்லுவாரு? ஒவ்வொரு நாளும் செஞ்சு வந்த விஷயம் இன்றைக்கு வெள்ள காட்டிலும் டீ குடிக்காதே ஒரு மாதிரி தான் நீக்கின்றுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இப்படி சொல்றாரு தெரியுமா? இவர் வளமையாக செஞ்சிட்டு வந்த விஷயம் இது. அதே போலதான் சில மனிதர்களுடைய இபாதத் இது ஆதத், பழக்கம். 5 நேரம் இவங்க தொழணும், இவங்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்றா இவங்களுக்கு யாருன்னு தெரியா?
அவனுடைய குதிரத் தெரியா, சக்தி தெரியா. 5 நேரம் எப்படியும் தொழுந்துட்டோம் வந்துட்டோம், ஒவ்வொரு நாளும் ஓதினோம் வந்துட்டோம். சில மக்களை பார்க்கலும் ஒவ்வொரு நாளும் யாசின் ஓதுறது வளமை, யாசின் ஓதாட்டி என் உள்ள ஒரு மாதிரி இருக்குதப்பா, இப்படி சொல்றத கேட்டீக்கிறோமா இல்லையா? அதிகமான மக்களுடைய இபாதத் எப்படி இருக்குதுன்னா ஆதத்துக்கு வளர்க்கப்பட்டீங்க, வளமையா செய்யறதால செய்யறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ சரியான முறையில துனியால விளங்கி இபாதத் செய்ய ஆரம்பிச்சிடுவானா, சப்ல தக்பீர கெட்டினா அவனுக்கு ஒரு நாளும் கொட்டாகி போவார். அவனுக்கு சோம்பல் இருக்காது, நல்ல விஷயங்கள் கேட்கறது கசப்பா ஈக்காது. ஏன்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரென்று இவன் விளங்கிட்டான். எங்களுடைய உள்ளங்கள்ல அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவம் இல்ல, அதனால தான் இபாதத்ல சோம்பலாக இருக்குது. என்னோட கண் முன்னுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் நிக்கிறார், இல்லாட்டி அதுல பெரிய ஒரு ஐஜி நிக்கிறார், இல்லாட்டி எஸ்பி நிக்கிறார், இல்லாட்டி அமைச்சர் ஒருத்தர் நிக்கிறார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிக்கிறார், பிரதமர் பிரசிடென்ட் நிக்கிறார் என்று வைப்போமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் முன்னுக்கு நாங்க பேசுறோம், பேசக்கூடிய நேரம் சோம்பலாவா பேசுவோம், கொட்டாவி விட்டு பேசுவோம், அப்படி பேச மாட்டோம். ஏன்? இவருடைய மகத்துவம், இவருடைய மதிப்பு எங்கட உள்ளத்துல இருக்குது. எங்கட முன்னுக்கு நிக்கிறவர் யார்? இப்படி பெரியோரு தனத்துரூர பெரியோரு பதவியில் இருக்கக்கூடிய மனுஷன். இவருடைய முன்னுக்கு நான் அப்படி நிக்கிறதா, நான் சோம்பலா பேசுறதா, நான் கொட்டாவி விட்டு பேசுறதா? ஏன்? அவருடைய மதிப்பு எங்கட உள்ளத்துல இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப என்னப்பா தக்பீர கேட்டினோனே கொட்டாவி வருவது? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மஹப்பத், அவனுடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளங்கள்ல இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத் செய்யப்படுறதுக்கு முன்னால அந்த அல்லாஹ் யார், அல்லாஹ் என்பவன் யார், அவன் எந்த அளவுக்கு தாக்கத்துள்ளவன், அவன் எந்த அளவுக்கு சக்தி உள்ளவன், உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அவன் நுணுக்கமானவன், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறான் என்றா ஒரு இருளான காடு, ஒரு இருளான காடு, இருளான பயங்கரமான காடுண்டா பகல் நேரத்திலும் இருட்டாதான் நீக்கும். அந்த இருளான காட்டுல இருட்டு நேரத்துல, இரவுடைய நேரத்துல ஒரு கருங்கல்லுல ஒரு கருப்பு எறும்பு நடந்தாலும் அந்த நடக்கக்கூடிய கருப்பு எறும்ப பார்த்து கொண்டிருக்கிறான், நடக்கக்கூடிய அடிச்சுவடுகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நுணுக்கமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ மா பைனஹுமா வ மா தஹ்த ஸரா. 7 வானம் 7 பூமி, அது மாத்திரமல்ல அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வ இன் தஜஹர் பில் கௌலி ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வ அஃபா. நீங்க ஒரு விஷயத்தை கத்தி பேசினாலும் சரி, மொல்ல பேசினாலும் சரி, நீங்க அப்படி இல்லாம ரெண்டும் இல்லாம ரகசியமா பேசினாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அதுதான் சூரத்துல் முஜாதலால் அல்லாஹ் பேசுறான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும். நீங்க 2 பேர் ரகசியம் பேசுறீங்களா, 3ஆவதா அல்லாஹ் உங்களோட இருப்பான். நீங்க 3 பேர் பேசுறீங்களா, 4ஆவதா அல்லாஹ் இருப்பான். 4 பேர் பேசுறீங்களா, 5ஆவதா அல்லாஹ் உங்களோட தான் இருப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் கவனிச்சு கொண்டிருப்பான் ஒவ்வொரு மனிதனும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்மாஉல் ஹுஸ்னால எவ்வளவு சிஃபத்துகள் அல்லாஹ்வை பத்தி. அல் முபதி என்ற ஒரு சிஃபத்தேகி, முபதி என்றா ஆரம்பமாக படைக்கிறவன், சாம்பல் இல்லாம ஒரு விஷயத்தை உருவாக்குறவன். ஒரு ஷூவை நாங்க உருவாக்க போறோம், இதுக்கு ஒரு சாம்பல் ஈகுது. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாம்பல் ஈகுதா? இவரை படைத்தவன் யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். ஒரு இரும்புக்கு சாம்பல் ஈந்துச்சா துனியால? இருக்கல்ல. உருவாக்கினவன் யார்? அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் முழு துனியால இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் ஆரம்பமாக படைத்தவன் அவன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் உருவன் கொடுத்தவன் அல்லாஹ். அதுக்கு தான் முஸவ்விர் என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உருவமைக்க கூடியவன். நாங்க எல்லாரும் விளங்குறோம், சிங்கம் என்றா இப்படிதான் நீக்கும், புலி என்றா இப்படிதான் நீக்கும், ஜீப்ரா என்றா இப்படிதான் நீக்கும். எங்கட உள்ள நாங்க பாக்குறோம் இதுதான் என்று சொல்லி. இந்த சிங்கத்துக்கு உருவமைத்தவன் யார்? இந்த புலிக்கு உருவமைத்தவன் யார்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்மால எத்தனை பேர் இருக்கிறோம்? மேல் தட்டு கீழ் தட்டு எத்தனை பேர் இருப்போம்?
ஒரு 400-500 பேர் இருந்தாலும் இந்த 500 பேரையும் மனிதனுடைய தோற்றத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். 2 காது, 2 கண்ணு, ஒரு மூக்கு, வாய் மனிதனுடைய தோற்றத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தோற்றத்தையும் அல்லாஹ் வித்தியாசமா வைத்திருக்கிறானா இல்ல? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல அதுதான் சொல்றான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. நீங்க எல்லாம் தாயிர வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் தான் உங்களை உருவமைத்தான். நாங்க எங்களுக்கு விரும்பினதை போல அல்ல, அல்லாஹ் எங்களை உருவமைச்சு வெளியே அனுப்பினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், அலம் யகுன் நுத்ஃபதம் மின் மனி யும்னா. நீ பிறக்கக்கூடிய நேரம் எப்படி இருந்தாய்? உன்னுடைய ஆரம்பம் எப்படி? உனக்கு உருவம் கொடுக்க முன்னால நீ எப்படி இருந்தாய்? வெறும் ஒரு இந்திரிய துளியாக நீ இல்லையா? ஒரே ஒரு இந்திரிய துளி. இந்த இந்திரிய துளியின் மூலமா அல்ல அதுக்கு போற சதக்கட்டியா மாத்தி உருவம் கொடுத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்னத் அபூ யஅலால வருது, தௌராத்ல வரக்கூடிய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், யப்ன ஆதம் ஜஅல்து லக கரானன் ஃபீ பத்னி உம்மிக். ஏ ஆதமுடைய மகனே, நீ தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஒதுங்கும் தலத்தை வயிற்றுக்குள்ள உருவாக்கி தந்தவன் நான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை விளங்குவோம். அரை தாயிட வயிற்றுக்குள்ளால இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தந்தவன் யார்? எழுதப்படுவது எப்படி என்றா, உன்னுடைய முகத்தை உன்னுடைய முழு உடம்ப நான் வயிற்றுக்குள்ளால இருக்கக்கூடிய நேரமே உன்னைய நான் அப்படியே போத்தி பாதுகாத்து வச்சேன். ஏன்? நீ இருள கண்டு பயந்துடக்கூடாது என்றதுக்காக வேண்டி. நாங்க சில நேரம் யோசிப்போமே, இருட்ட கண்டா பைப்புடுறேன்டா, அப்ப எப்படி திருப்பி போத்தினேன்னு இன்னும் பைப்புடுமே புள்ள, திருப்பி போத்தப்படாது. நாங்க தூங்கக்கூடிய நேரம் அப்படியே காலில் இருந்து களத்து மட்டும் போத்தி கொண்டு படுக்கிறோம். திடீரென்னு ஒரு சத்தம் கிறுக்கிறன்னு ஒரு சத்தம் ஒண்ணு வந்தா என்ன செய்வோம்? நாங்க அப்படியே ஃபுல்லா போத்தி கொண்டு படுத்துருவோமே, உமா வெளியே பாத்திரப்படாது. இந்த நேரம் பயத்துக்காக வேண்டி அல்ல, பயம் இல்லாம போகணும் என்றதுக்காக வேண்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹவ்வல்து வஜஹக இலா லஹரிஹா. உன்னுடைய முகத்தை சரியா டைம் வரக்கூடிய நேரம் தாயுடைய முதுகின் பக்கம் திருப்பினது யார்? நான் தான் திருப்பினேன். ஏன்? உன்னுடைய தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுடைய நாத்தம் உன்னைய வந்து சேரக்கூடாது என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வயிற்றில் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள் அல்லாஹ் செய்யறான். டாக்டர் கிட்ட போனா சொல்லுவாரு, மாஷா அல்லாஹ் புள்ளைட தலை திரும்பிட்டு செல்லதானேலும், ஆனா டாக்டருக்கு திருப்பியுடையதா? திருப்பினது யார்? அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலம்மா அன்தம முத்தக ஷுஹரி, உங்களுக்கு சரியா 10 மாதம் பூர்த்தி ஆகிட்டா ஒரு மலக்குக்கு நான் ஏவன் அவரை பூமிக்கு வெளியாக்க சொல்லி, அவருடைய சிறகின் மூலமாக உன்னைய நான் தான் பூமிக்கு வெளியாக்கினேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும். உங்களோட ஒவ்வொருத்தருடைய தாயிட வயிற்றுக்குள்ள இருந்து பூமிக்குள்ள வெளியாக்கினது நான் தான். அந்த நேரம் லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியா. இப்பதான் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறோம், இப்பதான் அப்படி இப்படி என்று பேசுறோம். பிறக்கக்கூடிய நேரம் ஒன்றும் தெரியா. இதுதான் வானம், இதுதான் பூமி, இதுதான் ஏட உம்மா, இதுதான் வாப்பா, இதுதான் மேத்ஸ், இதுதான் சயின்ஸ், ஒன்றும் எங்களுக்கு தெரியா. மட்டையனாக பிறந்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, கேட்கிறதுக்கு காது, வல் அப்சார, பார்க்கிறதுக்கு கண்ணு, அதே போல வல் அஃபிதா, சிந்திக்கிறதுக்கு புத்தி யார் தந்தது? நான் தான் உனக்கு தந்தன். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீ நன்றி செலுத்த மாட்டியா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தொடர்ச்சியா ஹதீஸ்ல வருவது, லாலக்க சின்னுன் தக்தா, உனக்கு பல் இல்ல, உனக்கு பல் இருந்தாலும் கடிக்கிறதுக்கு தெரியா, பல்லும் இல்ல கடிக்கிறது தெரியா. வலாலக்க யதுன் தபதிஷ், உனக்கு கை இருக்குதுதான், ஆனா பிடிக்கிறதுக்கு சீவன் இல்ல. லாலக்க ரிஜுலுன் எம்சி, உனக்கு காலிக்குதுதான், ஆனா நடக்கிறதுக்கு சக்தி இல்ல உடம்புல. இந்த சக்திய, இந்த சீவனை யாரப்பா உனக்கு தந்தது? இதெல்லாம் நீ சிந்திக்க மாட்டியா? யோசிக்க மாட்டியா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக்கொண்டே இருக்கிறான்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹதீஸ்ல வரக்கூடிய கருத்து தான். வேண்டிய டாக்டர்ஸ் மார்க்கிட்ட கொஞ்சம் விசாரிங்க. ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால, ஒரு பிள்ளைய ஒரு பெண் பெத்தெடுக்கிறதுக்கு முன்னால, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால அந்த பெண்ணுடைய உடம்ப செக் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணுடைய உடம்புல பாலிக்காது. ஏன் அல்லாஹ் அப்படிதான் வைத்து இருக்கிறார். ஹதீஸ்ல வருவது, எப்ப அந்த பெண் தன்னுடைய குழந்தைய பூமிக்கு பெத்தெடுப்பாலோ அமர்துலக அரக்கைன் ரகீகைன் யும்பிதான் லகலபனன் காலிசா, நான் இதுவரைக்கும் இரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டிருந்த அந்த 2 நரம்புக்கும் நான் கட்டளை தன் பாலை சுரக்குமாறு. அது எப்படியான பால்? தாய்ப்பால். யகூனுலக பாரிதன் ஃபி ஸைஃப் வ ஹாரன் ஃபி ஷிதா, குளிர் நேரத்துல சூடான பால், சூடான நேரத்துல குளிரான பால். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாங்க இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. நாங்க 5 நேரம் கடமை எப்படியே தொழுந்துடுவோமே, நாங்க நரகத்துக்கு போகாம இருந்தா சரி. ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரு? எவ்வளவு நிஅமத்துக்கள் எங்களுக்கு தந்திக்கிறான், எவ்வளவு விஷயங்களை செஞ்சிக்கிறான். நாங்க கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நேரமே எத்தனை விஷயங்கள் எங்களுக்காக வேண்டி தந்திக்கிறான். இதெல்லாம் யோசிக்கிறது எங்களுக்கு டைம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை விளங்கணும் என்றா பெரிய பெரிய விஷயங்களை விளங்க தேவையில்ல. பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய படைப்புகள், இந்த வானத்தை ஆராய்ச்சி செய்ய தேவையில்ல, பூமியை பொலந்த ஆராய்ச்சி செய்ய தேவையில்ல. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை விளங்க அல்லாஹ் சின்ன சின்ன உயிரினங்களை எங்கட கண் முன்னுக்கு வச்சுக்கிறான், பெரிய படிப்பினையாக வைத்திருக்கிறான். இந்த உயிரினங்களை விளங்கினாவே போதும், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாருன்னு எங்களுக்கு விளங்கிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை இருக்குது, அது எங்களோட முடியல. மக்களுக்கு மத்தியில எத்தி வைக்கக்கூடிய வாழ்க்கை இது. மக்களுக்கு மத்தியில கொண்டு போயிட்டு சேர்க்கணும், மக்களுக்கு மத்தியில சொல்லணும் மார்க்கத்தை. முதலாவது எங்கட குடும்பத்துக்கு சொல்லணும், எங்கட உறவினர்களுக்கு சொல்லணும், கூத்தடிக்கிற நண்பர்கள் கிட்ட பேசணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பேசணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எந்த விஷயத்தை கொண்டும் எந்த உயிரினத்தை கொண்டும் உதாரணம் காட்டுறதுக்கு வெக்கப்பட மாட்டான். சூரத்துல் பக்ரால முதலாவது பக்கத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய்யத்ரிப மஸலம் மா பஊபதன் ஃபமா ஃபௌகஹா. அல்லாஹ் சொல்றான், பஊதாண்டா ஒரு கொசி, ஒரு கொசிய கொண்டு உதாரணம் காட்டுறதாக இருந்தாலும் ஃபமா ஃபௌகஹா, அதை விட கீழே, கொசிய விட சின்னது அந்த உயிரினத்தை கொண்டு ஒரு மனிதனுக்கு உதாரணம் காட்டுறதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நாளும் வெட்கப்படுறதில்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே எங்கட கண் முன்னுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களை பார்த்தாலும் போதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாருன்னு எங்களுக்கு விளங்கி கொள்ளு. உதாரணமாக எறும்பு. என்னோட வாழ்க்கையில எந்த மனிதனும் கண்டில்லா என்று சொல்லாத ஒரு உயிரினம், நான் கண்டதே இல்ல, நான் கேள்விப்பட்டதே இல்ல, எறும்பு. பெரியோரு படிப்பின. எறும்புக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் ஈகுது, எறும்புக்கும் நபிமாருக்கும் மத்தியில சம்பந்தம் ஈகுது. 2 விஷயம் எறும்பு கொண்டு விளங்கலும். முதலாவது அல்லாஹுடைய ஆற்றல் என்ன என்று விளங்கலும். இந்த எறும்பை கொண்டு விளங்கலாம். பெரிய உயிரினம் எல்லாம் இல்ல, சின்னோர் உயிரினம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புளோரிடா மாநிலத்தில் உள்ள எறும்பு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள், பலவிதமான தகவல்கள். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் எறும்பை பத்தி சில ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கு. ஒன்று, அதுக்கு பெரிய பெரிய பரம்பரைகள் இருக்குது, பெரிய பெரிய கூட்டாக வாழக்கூடிய, எந்த அளவுக்கு பகிரங்கமா செல்லணும் என்றா ஒரு கவர்மெண்டோட வாழக்கூடிய ஒரு உயிரினம். சின்னதுதான், ஆனா அதுக்கென்று ஒரு தனி கவர்மெண்ட் இருக்குது. 3 வகையான எறும்பு இருக்குது. ஒன்று ஆண் எறும்பும், 2வது ராணி எறும்பும், 3வது வேலைக்கார எறும்பு. சாப்பாடு எடுக்கிறது தான் அந்த வேலைக்கார எறும்புடைய வேலை. குட்டி போடுறது, சின்ன சின்ன இனப்பெருக்க முறையை உண்டாக்குறது ராணி எறும்புடைய வேலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி 3 வகையான எறும்புகளுக்கு மத்தியில பண்ட மாற்று முறைகள் இருக்குது. ஒரு சாமான கொடுத்து இன்னும் ஒரு சாமான் எடுக்கிறது. ஆரம்ப காலத்துல மனிதர்கள் கிட்ட இருந்ததை போல. அதே போல நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு உயிரினம். சில எறும்புகளை நாங்க கண்டிப்பும் நேர வரிசையா தான் போகும், கொஞ்சம் மங்காலங்கால ட்ரெக் மாறாது. நாங்க மாத்தி விட்டாலும் அது இங்க வந்து நேர தான் போகும்.
ஏன் அப்படி போகுதுண்டா, எங்கட கண்ணுக்கு விளங்காத ஒரு திரவிய நிலையிலான மெல்லிய கோடு ஒன்று போகும். எறும்பு போக 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 அந்த கோடும் போகும், பின்னுக்கு வரக்கூடிய எல்லாம் வழி தவறாம சரியா இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அதுதான் எழுதுறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் தந்த எறும்பை விட்டாலும், கூட்டத்தோடு விட்டாலும், ஒரு இடத்துல இன்னும் ஒரு இடத்துக்கு எத்தனை மைலுக்கு அங்கால போய்த்து வந்தாலும் கிட்டத்தட்ட சாப்பாடு தேட மட்டும் ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க 35 கிலோமீட்டருக்கு மேலால போகுமா. அப்படி போனாலும் வழி தவறாம சரியா வந்துடும். ஆனா மனுஷனுடைய நிலைமை எப்படி? இந்த ஊபர் சொல்லி பிக்மி என்று சொல்லி நாங்க போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு போடுறது ஒரே இடத்துல சுத்தி சுத்தி இருக்கும். ஆனா எறும்பு அப்படியே அல்ல. அல்லாஹ் படைத்திருக்கிற ஆச்சரியமான படைப்பு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போல எழுதுறாங்க பூகம்பம், இயற்கை அனர்த்தங்கள், இயற்கையால வரக்கூடிய அழிவுகளை முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு உயிரினம். அல்லாஹு தஆலா எறும்புகளுக்கு வாயொண்ட கொடுத்திருக்கிறான், பற்கள் இருக்குது, கை கால்கள் இருக்குது, இனப்பெருக்கம் செய்து அறிவாற்றல் ஒன்று இருக்குது. அந்த புளோரிடா மாநிலத்தில் உள்ள அந்த எறும்பு ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க எப்படி என்றா, அவங்க எறும்பு ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரம் ஒரு எலுமினியலாமான சின்ன ஒரு உருண்டை, அப்படி என்றா ஒரு மிளகுடைய விதையுடைய அளவு, மிளகுடைய விதையுடைய அளவு ஒரு சின்ன உருண்டை அலுமினியம், அதுக்கு மேலால ஒரு இனிப்பு கலவையை தடாவி வச்சுட்டாங்க. இத எத்தனை எறும்பு சுமக்க வருவது? ஒரு எறும்பு வந்து பார்த்துட்டு பேசிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய நேரம் 8 எறும்புகளை கூட்டி கொண்டு வந்துச்சான். வந்து 8 எறும்புகள் அந்த எலுமினியத்தை அப்படியே உருட்டி உருட்டி கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி ஒரு மிளகு விதையுடைய அளவுக்கு ஒரு இரும்பு செஞ்சு அதுக்கு மேலான இனிப்பு கலவையை தடாவி வச்சாங்க. இப்ப எத்தனை எறும்பு கூட்டி கொண்டு வருவது? ஒரு எறும்பு வந்து பார்த்துட்டு போயிட்டு சரியா 24 எறும்புகளை கூட்டி கொண்டு வருவது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, துனியா சயின்ஸ் எங்களுக்கு சொல்லுது எலுமினியத்தை விட இரும்பு 3 மடங்கு சக்தி. அப்ப முதலாவது 8 எறும்புகளை கூட்டி கொண்டு வந்துச்சு, 2வது விடுத்தம் இது இரும்பு தான் என்று அந்த எறும்புக்கு 24 எறும்புகளை சரியா கூட்டி கொண்டு வாரத்துக்கு அறிவாற்றலை கொடுத்தது யார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எறும்ப கொண்டு கூட எங்களுக்கு விளங்கேறும் அல்லாஹ் யார், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு படைப்பாளன், துனியால் எவ்வளவு வஸ்துக்களை படைத்திருக்கிறான், எவ்வளவு உயிரினம். இந்த எறும்பின் மூலமாக 2வதாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை இன்ஷா அல்லாஹ் இதோட என்னுடைய குதுபாவை முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல நடந்த ஒரே ஒரு சம்பவம், சின்ன சம்பவம். எங்களுக்கு தெரியும், நாங்க கேள்விப்பட்டிருப்போம், காலத் நம்லத்து யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய படையும் வரக்கூடிய நேரம் ஒரு வெளியில ஒரு எறும்பு வந்து ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனான எறும்பு ஒன்று வெளியே வந்து முழு எறும்புகளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும், ஏ எறும்புகளே நீங்க எல்லாரும் உங்களோட வீடுகளுக்கு வசிக்கக்கூடிய இடத்துக்குள்ளால போயிட்டு போங்க. லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜ்னூதுஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய படையும் நீங்க வரக்கூடியதை அவதானிக்க மாட்டாங்க. வஹும் லா யஷ்உரூன், அவங்க நாங்க ஈக்கிறத உணர மாட்டாங்க, அப்படியே மெரிச்சிட்டு போய்த்துடுவாங்க. நீங்க எல்லாரும் உங்களோட இடத்துக்கு போய்த்துடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படிப்பின் என்ன தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அடுத்த ஆயத்துல, ஃபதபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா. இந்த வார்த்தையை கேட்டோன்னு எங்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலவிதமான நிஅமத் கொடுக்கப்பட்ட நபி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சிரிச்சான். சிரிக்கிறது ஹோண்டு சிரிக்கிறல்ல, அடுத்தவனை பயன் காட்டுற சிரிப்பு அல்ல. சிரிப்பு எப்படி என்றா புன்முறுவல். ஒரு மனிதனை கண்டா சலாம் செல்லக்கூடிய நேரம் சிரிப்போமே, இந்த புன்முறுவல் பூத்தாங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 விஷயத்துக்காக வேண்டி சிரிச்சாங்க. இந்த 3 விஷயம் தான் எங்களோட வாழ்க்கையுடைய படிப்பின. ஒரு எறும்பு எங்களுக்கு படிச்சு தருவது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உலமாக்கள் எழுதுறாங்க சமூக அக்கறை. இந்த காலம் எப்படி, நாங்க நல்லா இருந்தா போதும்,
நாங்க 3 நேரம் திண்டா போதும், நாங்க அமளிபாதம் செஞ்சா போதும், அடுத்தவன் எப்படி நாசமா போனாலும் எங்களுக்கு தேவையில்லை, எங்கட வேலையை நாங்க பார்த்துக்கொண்டா சரி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எறும்பு அப்படி நினைக்கல்ல. உதுகுலு மசாக்கினக்கும், எறும்புகளை பார்த்து சொல்லிச்சு ஒரு சமூக அக்கறை. அது மட்டும் பொந்துக்குள்ள போகல, எல்லாரும் போங்க. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தா மிரிச்சிடுவாங்க. ஒரு சமூக அக்கறை ஒரு எறும்பு கிட்ட இருக்குது, மனிதர்கள் எங்களுக்கு கிட்ட இல்ல. சமூகம் எங்க போனாலும் எங்களுக்கு தேவையில்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ட்ரக்ஸ பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. ஒரு சமூகம் எந்த அளவு தூரத்துக்கு போயிட்டு, எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு, கொஞ்சம் வெளியில போயிட்டு பாருங்க. இந்த போதை வஸ்தால மாட்டிக்கொண்ட மனிதர்கள் எத்தனை பேர், எவ்வளவு வாலிபர்கள், எவ்வளவு வயசாளிகள், எவ்வளவு பெண்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது எங்ககிட்ட வரணும் இந்த விரும்பின் மூலமாக வரக்கூடிய படிப்பின சமூக அக்கறை. நாங்க அமல் செய்யறது மட்டும் இல்ல, மற்ற மனிதர்கள் நாங்க பெருசா தடமாற தேவையில்ல. எங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லலவா, எங்களோட குடும்பத்துக்கு சொல்லலவா, எங்களோட உறவினர்களுக்கு சொல்லலவா, எங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு சொல்லலவா. 5 நேரம் தொலைவானப்பா, தொழுகைய பத்தி சொல்லலவா. 2வது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகான தலைமைத்துவம், லீடர்ஷிப். சரியா ஒரு லீடர் எப்படி இருக்கும், அந்த லீடர் வெளியே வாரார், அந்த எறும்புகளுக்கு வழி காட்டுறாரு, நீங்க எல்லாம் மாட்டிக்கொள்ளவான பேசிடுங்க. இததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார். பத்ருடைய யுத்த களம் இருக்குது. இந்த யுத்த களத்துக்கு கிட்டத்தட்ட 3 காரணங்கள் எழுதுறாங்க. பத்ருடைய யுத்தம் ஏன் வெற்றி, இதுல ஒரு காரணம் தான் ஹுஸ்னுல் கியாதா, அழகான தலைமைத்துவம், நல்ல லீடர்ஷிப். யுத்தத்துக்கு முன்னால மஷூரா, யுத்தம் நடந்து கொண்டிருக்க போல மஷூரா, யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னாலே மஷூரா. அழகான லீடர்ஷிப். மக்களுடைய கருத்தை கேட்டாங்க, அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சாங்க, அவங்களுடைய வாக்குறுதி, அவங்க சொல்லக்கூடிய விடயங்களுக்கும் அவங்க மதிப்பு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரெடியா இருந்தாங்கன்றா, அந்த லீடருக்கு தாவரத்துக்கு, அந்த தலைவருக்கு அமீருக்கு வழிபட எந்த அளவுக்கு ரெடியா இருந்தாங்கன்றா, பத்ருடைய யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால ஒவ்வொருத்தர்கிட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்றாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் மஷூரா, என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம், யுத்தத்துக்கு போவோமா வானமா, யுத்தத்துக்கு போவோமா வானமா. கிதாபுல எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹிஜ்ரத் வந்தவங்க இருக்கிறாங்க, மக்கால இருந்து மதீனாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்தோம். இவங்களோட எல்லாம் சொல்றாங்க, யார் ரசூலா இது கொடுப்போம், யார் ரசூலா வெளுப்போம், யார் ரசூலல்லா சின்ன பாட அடிச்சுட்டுருவோம், யார் ரசூலல்லா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்ல தேவையில்லை, எவ்வளவு ஜோஸ். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கல். காரணம் எழுதுறாங்க, ஏன் தெரியுமா, ஒரு தலைவரா இருந்து யோசிக்கிறாங்க, நாங்க இவங்களுடைய பேச்சை கேட்டு முடிவெடுத்தா நாங்க யுத்தத்துக்கு போகலும், ஆனா மதீனா வாசிகளுடைய சொத்து செல்வம் எல்லாம் சேதமாகும். ஏன், மதீனாலதான் யுத்தம் நடக்க போகுது, மக்கால இல்ல. அதனால மக்கால வந்தவங்களோட பேச்சு இல்லை எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை மதீனா வாசிகளுடைய பேச்சு, அன்சாரிகள் சொல்லணும் எங்களுக்கு. நபியவங்க முடிவெடுப்பான், மௌனமா இருக்கிறான். இந்த நேரம் அந்த மதீனா வாசிகள் அன்சாரி தோழர்கள் ஒருத்தர் எழும்புறார், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எழும்பி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்கட பேச்சதான் முடிவெடுக்கிறதுக்காக வேண்டி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க போல, யா ரசூலல்லாஹ். எப்படி, சுப்ஹானல்லாஹ். கிட்ட ஈக்கக்கூடிய தோழர்கள் விளங்கினாங்க, அது எங்கட லீடர் எப்படி, யா ரசூலல்லாஹ் நீங்க எங்கட பேச்சையா எதிர்பார்க்கிறீங்க, நாங்க சொல்லணும் என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நபியோ ஒன்றும் பேசல, மௌனம் வாங்கினாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாருங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க, சஅத் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க கடல்ல பாயசினாலும் பாயும், யா ரசூலல்லாஹ், போகும் யுத்தத்துக்கு. இதுக்கு புறவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போனாங்க. என்ன செல்ல வாரம் தெரியுமா, எங்கட குடும்பத்துக்கு நாங்க எப்படியான லீடர், வெளியில எல்லாம் விடுங்க, துனியாவை பெறற்றத விடுவோம், முழு ஊரை பெறற்றத விடுவோம், எங்கட குடும்பத்துக்கு நான் எப்படியான லீடர், நான் என்ன வழி காட்டுறேன், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன வழி காட்டுறேன். கவலை என்ன தெரியுமா, சீடி எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல படம் பாக்குறது வாப்பா, இது எப்படியான வழிகாட்டல். சில மூத்த மனிதர்கள் சொல்றாங்க, யாரும் கோவிக்கமான பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, மகன் அவருக்கும் அவருடைய சகோதரனுக்கும் பிரச்சனை, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நான் மௌத்தாகினாலும் நீ போறலாம் வீட்டு வாசலுக்கு, அப்படி சொல்லிக் கொடுக்குவாங்க.
நீங்க மௌத்தாகிடுவீங்க. இவன் கோவமாகிக்கிற காலம் எல்லாம் உங்களோட கபரு பத்தும். ஏன்? பாவத்துக்கு வழிகாட்டிட்டு போறீங்க. உங்களோட பிரச்சனை உங்களுக்கும் உங்களோட சகோதரனுக்கும் பிரச்சனையா? நீங்க முடிச்சிடுங்க மௌத்துக்கு முன்னால. அத நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு திணிக்க வேணும். பிஞ்சு உள்ளங்கள் விஷத்தை விதைக்க வேணும். நல்ல விஷயங்கள், லீடர்ஷிப், அழகான தலைமைத்துவம் ஈக்கும். கெட்டதுக்கு வழிகாட்ட வேணும். அநியாயம் நடக்குதா தடுங்க. உங்களோட புள்ள பிழை செய்யறானா தடுங்க. ஒரு எறும்பு கேட்கக்கூடிய தன்மைகளுக்கு இல்லாட்டி வேறு. மூணாவது உலமாக்கள் காரணம் எழுதுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவங்களுடைய படையும் வந்தா லா யஹ்திமன்னகும் வஹும் லா யஷ்உரூன். அவங்க உணர மாட்டாங்க, அவங்க தெரியாம எங்களே மிரிச்சிடுவாங்க. நல்லெண்ணம் வச்சிச்சு ஒரு எறும்புடைய நல்லெண்ணம் வேணுமென்று அவனோ கண்டமாய் பேசிடுவானோ. இப்படி சொல்லல, ஒரு நல்ல எண்ணம் ஒரு மனிதனை பத்தி. அவங்க நாங்க ஈக்கிறத விளங்கி கொள்ள மாட்டாங்க, நாங்க எல்லாம் சின்னது தானே, எங்களை மிரிச்சிட்டு பேசிடுவாங்க. ஒரு மனிதனை பத்தி நல்லெண்ணம் வச்சு சொல்லத்துல தூரத்துல ஒத்தனை கண்டாவே நாங்க இங்க அவன் சொல்லாதல எல்லாம் பேசி முடிச்சிடுவோம். ஒரு மனிதனை பத்தி கெட்ட எண்ணம் உள்ளத்துல எவ்வளவு விஷயங்களை பேசுறோம். நடந்தது, நடக்காதது, செய்தது, செய்யாதது. இந்த பாவத்தை எல்லாம் எப்படி அப்ப கரைக்க போறோம்? சும்மா கைய தூக்கி அல்ல பாவத்தை மன்னி என்ன மன்னிக்கலா? எவ்வளவு பாவங்கள் ஒளிவு மறைவா பேசிக்கிறோம். எத்தனை பேருடைய கீபத், எத்தனை பேருடைய கோல். எப்படி இதெல்லாம் கரைக்கிறது? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு எறும்பின் மூலமாக சமூகத்துக்கு படிச்சு தாரான். எறும்பு கிட்ட இருக்கக்கூடிய தன்மையை சரிங்கிற வாழ்க்கையில் இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களை, கடைசியாக ஒரு விடயம், அந்த எறும்பு எங்களுக்கு படிச்சு தருவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த எறும்பு ஒரு அகீதா, கொள்கை. அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அகீதா எப்படி இருக்கும்? அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில அகீதா எப்படி இருக்கணும்? ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு எப்படி? அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரிஸ்குடைய பொறுப்பை கேட்டு எடுத்தாங்க. எங்களுக்கு தெரியும் சம்பவம். அல்லாஹ் சில உயிரினங்கள், மீனுக்கு மட்டுமல்ல, சில உயிரினங்களுடைய ரிஸ்குடைய பொறுப்பை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க. அதுல ஒன்றுதான் எறும்புடைய ரிஸ்க். இந்த நேரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பு கிட்ட போய் கேட்கிறாங்க, உனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரிஸ்க் தேவை? எறும்பு பதில் சொல்லுது, 3 கோதுமை மணிகள், 3 கோதுமை மணி ரிஸ்க் எனக்கு தேவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வா 3 கோதுமை மணி. அந்த எறும்பு போறதுக்கு மாதிரிக்கு அதுக்குரிய ஒரு செட்டப். ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு கேட்கப்படாது, நீ சாப்பிடு. ஒரு வருஷத்துக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு பாக்குறாங்க, அந்த எறும்பு 1.5 கோதுமை தான் சாப்பிட்டுச்சு. பாருங்க எப்படி சுப்ஹானல்லாஹ். இந்த சம்பவத்தை வாசிக்கக்கூடிய நேரம் ஆச்சரியமாயிடுச்சு. ஒரே 1.5 கோதுமை தான் சாப்பிட்டுச்சு. பேலன்ஸ் 1.5 கோதுமை பேலன்ஸ். இந்த நேரம் எறும்பு கிட்ட கேக்குறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 1.5 தான் திண்டிக்கிறாய், 1.5 தின்னல்லே, 3 தானே தேவைந்தாய். சொன்னாங்க, சுலைமான் என்னைய தவறா நினைச்சு கொள்ளவான, என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கிட்ட ஏண்ட ரிஸ்குடைய பொறுப்பிக்க போகல, எனக்கு பயம் ஈக்கல. உங்ககிட்ட போல எனக்கு பயமா இருந்துச்சு. அதுதான் ஒரு நாள் சாப்பிட்டான், ஒரு நாள் நோக்கு பிடிச்சேன். சுபஹான். இதுதான் எறும்பு படிச்சு தருவது. அல்லாவுக்கும் எங்களுக்கும் மீக்கக்கூடிய தொடர்பு இப்படிதான் இருக்கும். இப்ப நாங்க தொலைவாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க, கொஞ்சம் அமல்களை செய்யுங்க கூப்பிட்டா நாங்க என்ன பேசுறோம்? ஆஹா நல்லா பசந்து தொலை வந்தா என்ன ரிஸ்குடைய பொறுப்பை என்ன பொண்டாட்டிக்கு நீயா தின்ன கொடுப்பாரு. அல்லாஹ் ஒரே ஒரு கேள்வி, மன் அவுஸல இலைக்கல் கதா இந்தமா குன்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மி. ஏ மனிதனே, ரிஸ்க்னு பேசுறியே, உன்னை தாயிட வயிற்றுக்குள்ள வைக்கக்கூடிய நேரம் யார் உனக்கு ரிஸ்க் தந்தது? யாரு தந்தது? அல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் தந்திக்கிறான். அல்லாஹ்வை முதலாவது விளங்க முயற்சி செய்வோம். ரப்பு யார்? படைப்பினங்களை கொண்டு, உயிரினங்களை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை முதலாவதாக விளங்க முயற்சி செய்வோம். விளங்கி அமல் செய்வோம். விளங்காம சும்மா வந்து தக்பீர் அல்ல, அல்லாஹ்ட முன்னுக்கு நான் நிக்கிறேன், விளங்கி அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய